வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன். இன்றைக்கி நம்ம பதிவில் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். பொதுவாக நம்ம சேனலுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது. அதாவது ஒவ்வொரு மாத ராசி பலன் பதிவின் போதும் பதிவுடைய கடைசியில் சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பொதுவாக எந்த ஒரு ராசி பலன் சேனல்லையும் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் அப்படின்ற வார்த்தைகளை சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நான் குறிப்பிடக்கூடிய இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை தெரிவிங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அறிமுக நபர்களாக இருக்கீங்க, நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவையாக வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் கேதுவோட சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால தொழிலில் ஒரு ஈடுபாட்டோடு செயல்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் தொழில் ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால தொழிலில் ஒரு வித பிரச்சனை நெருக்கடிகளை சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை உழைப்பு சார்ந்த ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, உடல் உழைப்பு தான் பிரதானம் அப்படின்ற இடத்துல தொழிலில் ஒரு இன்ஸ்டன்ட் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. தொழிலில் ஒரு கவனமுடன் எச்சரிக்கையுடன் செயல்படுங்க அப்படின்னு சொல்கிறேன். நிர்வாகம் அதிகாரம் சார்ந்த இடத்துல ஒரு பணிபுரியுறீங்க அப்படின்றப்போ நிர்வாக ரீதியான பிரச்சனைகளை சந்திப்பீங்க. நிர்வாகத்தில் ஒரு குளறுபடி ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, வாடிக்கையாளர்களோட நேரடியான தொடர்பு உள்ள துறைகளில் பணிபுரிகிறவங்களுக்கும் இந்த மாதம் தொழில் அப்படின்றது சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி பேங்கிங் லைனு, கோர்ட்டு, டெக்ஸ்டைலு இது சார்ந்த துறைகளில் பணிபுரிகிறவங்களுக்கும் இந்த மாதம் உங்களுடைய தொழில் அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்கும், வேலை அப்படின்றது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் உங்களுக்கு திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் சாதகமாக இருக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு பலன் அப்படின்றது இந்த வருஷத்தில் உங்களுக்கு இல்லை. அதே மாதிரி மாத கிரகமான சூரியனும் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கக்கூடிய காரணத்தினால ஸோ திருமணத்திற்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அப்படின்றது குறைவு தான். ஆனால் சுக்கிரன் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையில் இருக்கார். அப்போ புதுசாக திருமணம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இல்லை இந்த மாதம். ஏன்னா உங்கள் ராசி அதிபதியும் 10ஆம் இடத்துல இருக்கார். ஸோ பொருத்தமான வரன் அமைகிறது கொஞ்சம் வாய்ப்பு குறைவு தான். ஆனால் ஆல்ரெடி குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்தே ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம், பங்கிட்டுக்குவீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் நீங்கள் தொழில் ரீதியாக பிரச்சனைகளும் நெருக்கடிகளையும் ஃபேஸ் பண்ணாலும் குடும்ப வாழ்க்கை அப்படின்றது உங்களுக்கு மனநிறைவான ஒரு மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்பும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குறைவு தான். ஆனால் ஆல்ரெடி குழந்தைகளோடு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்கள் குழந்தைகளுக்குன்னு ஏதாச்சும் ஒரு வித செலவு விரயங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கலாமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கிறதும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் குரு கிரக சேர்க்கை இருக்கிறது அப்படின்றனால ஒரு வித சுப விரயங்கள் செய்கிறது அப்படின்றது நல்லது. இல்லைனா ஒரு வீண் விரயங்கள் மருத்துவ செலவுகளுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திடும். ஸோ அப்போ தாராளமாக நீங்கள் வீடு கட்டணும், வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பில் இருக்கீங்க அப்படின்றப்போ தாராளமாக இந்த மாதத்தில் நீங்கள் செய்யலாம். ஆனால் வண்டி வாகனங்கள் வாங்குறீங்க அப்படின்றப்போ புதிய வண்டி வாகனங்களாக வாங்குங்க. பழைய வண்டி வாகனங்கள் அப்படின்னு வரப்போ ஏதாச்சும் ஒரு பிரச்சனைக்குரிய அடிக்கடி செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வண்டி வாகனம் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கவனமுடன் செயல்படுங்க. படித்து முடிச்சுட்டு புதிய வேலை வாய்ப்புக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வெளியூர், வெளி மாநிலங்கள், வெளியிடங்களில் போய் தொழில் வேலை வாய்ப்பு அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா நிச்சயமாக அதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் பார்த்திங்கன்னா மறைவு ஸ்தானமான 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஊர்களில் போய் வேலை வாய்ப்பு அமையறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஸோ தொழிலுக்காக வெளிநாடு, வெளி மாநிலங்கள் அப்படின்றது தாராளமாக செய்யலாம். ஸோ நிச்சயமாக உங்களுக்கு தொழில் வேலை வாய்ப்பு அமையும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க, அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த விருச்சிக ராசிக்காரர்களாக இருப்பீங்க. இதில் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்னு வரப்போ ஒரு வித விரயத்திற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சுப விரயங்களாக ஏற்படுத்துங்க. வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கலாம் தாராளமாக. அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு வரப்போ சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமுடன் இருங்க. இல்லை அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களோட ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு வித ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
அடுத்ததாக கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு வர்றப்போ ஒருவித மனதளவில் ஒரு குழப்பம், எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு தன்மையில் இருப்பீங்க. மேலும் சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்கிறேன். ஸோ அந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அதாவது ஜனவரி மாதம் 10, 11, 12ஆம் தேதிகளில் பிறந்தவங்க, மார்ச் மாதம் 10, 11, 12ஆம் தேதிகளில் பிறந்தவங்க, மே மாதம் 10, 11, 12ஆம் தேதிகளில் பிறந்தவங்க, ஜூலை மாதம் 12, 13, 14ஆம் தேதிகளில் பிறந்தவங்க, செப்டம்பர் மாதம் 13, 14, 15ஆம் தேதிகளில் பிறந்தவங்க, நவம்பர் மாதம் 12, 13, 14. ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் ஏதோ ஒரு வித பிரச்சனையோ நெருக்கடியோ சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வண்டி வாகனங்களில் கவனமாக இருங்க. முன்கோபம் பிடிவாதத்தை குறைச்சிக்கோங்க. ஸோ பணம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், மனம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம். ஸோ உங்கள் வயதுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகளில் மாற்றங்கள் அப்படின்றது இருக்கலாம். ஸோ பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த தேதிகளில் பிறந்து இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஸோ நன்றி நண்பர்களே. இதுவரைக்கும் விருட்சகம் ராசிக்காரர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.